நீங்கள் ஒரு பட்ஜெட் டூர்னு நீங்கள் போயிட்டு நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஊரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேருக்கும் ஃபீஸிபிளாக ஒரு ஆளுக்கு 60,000 70,000 செலவு பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து நேரம் இருக்கணும், பணமும் இருக்கணும், அந்த பணத்துக்கு ஏற்ற இடத்த சூஸ் பண்ணணும். அவ்வளோதான். இதை பண்ணிட்டாலே போதும். அந்த டூரில் யாரும் தப்பு பண்ண போகிறதில்ல. இப்போ ரிவர் ராஃப்டிங் பண்ணுறப்ப நம்ம இந்த உலகத்தை விட்டு வேறு உலகத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். குழுமநாளில் கூட இப்போ நம்ம மக்கள் வந்து டூரை செலக்ட் பண்ணுறாங்கிறத விட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, ஃபேஸ்புக் ரீல்ஸு, இப்போ பாலியில் கோவமே படமாட்டாங்கன்னு நான் உங்களை சொல்லியிருந்தேன். எப்படி சார் அப்படி கோவப்படாமல் இருக்காங்கன்னு கேட்குறீங்களா? அந்த நாட்டுக்கு போய் பார்க்குறப்ப தான் ஹலோ சார். ஹலோ. ஃபஸ்ட்டு உங்களை பற்றி நம்ம நேர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சார். குட் மார்னிங். என் பேர் முகமது ஜுஹேர். நான் வந்து ஜே ஹாலிடேஸுங்கிற நிறுவனத்தில் டைரக்டராக இருக்கேன். இந்த டூரிசம் ஃபீல்டில் எனக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. துபாயில் ரொம்ப ரினவுடு கம்பெனியான பர்வீன் ட்ராவல் அண்ட் டூரிசம் எல்எல்சியில் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணி ஜென்ரல் மேனேஜராக வெளியில் வந்தேன். கடந்த 3 வருடமாக நம்ம ஜே ஹாலிடேஸோட அசோசியேட் பண்ணி பல்வேறு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜே ஹாலிடேஸ் மோர் தென் 10 இயர்ஸாக இந்த கும்பகோணத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு வருது. இதோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் சரண்யா ராகவன் மேடம். அவங்க வந்து என்னோட காலேஜ்க்கு ஜூனியர். நாங்கள் 2 பேர் சேர்ந்து இப்போது டொமஸ்டிக், இன்டர்நேஷ்னல் அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா டூர் பேக்கேஜஸும் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பர் சார். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக டூர் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஜாலியான டாபிக்ஸ் தான் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டூர் அப்படிங்கிறப்போ எந்தெந்த பீரியட்லலாம் நம்ம டூர் கிளம்புனா நல்லாயிருக்கும் சார்? ஆக்சுவலாக முன்னாடிலாம் இந்தந்த பீரியடு இந்தந்த செஷனில் போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. இப்போ நிறையா பேருக்கு, மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு வந்து ஒன்று பிள்ளைங்களோட ஸ்கூல் லீவில் போகலாம், இல்லைன்னா லாங் ஹாலிடேஸ் வரப்போ போகலாம், இல்லைன்னா தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், பக்ரீத் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வரப்போ தான் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அந்தந்த லீவுக்கு எந்த ஊர் அந்த டயத்தில் ஃபேமஸாக இருக்கோ அந்த ஊருக்கு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லீவுக்கு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, குழுமநாளி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ நம்மளோட பேக்கேஜில் மொத்தம் நம்ம பண்ண பேக்கேஜில் ஒரு 30% தாய்லாந்து போனாங்க, ஒரு 70% சொல்லுங்கள், ஒரு 50 to 60% குழுமநாளி. ஏன்னா ஸ்னோ இந்த தடவை கொஞ்சம் ஏர்லியாக இருந்ததுனால அதிகமான ஃபேமிலிஸ் அதை ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட டயத்துக்கு அந்த நேரத்தில் எந்த ஊர் ட்ரெண்டிங்காக இருக்கோ அந்த ஊர் போகிற மாதிரி இப்போ சூழ்நிலைகள் இருக்குது. சார், இப்போது ஒரு டூர் அப்படின்னு கிளம்புறாங்கன்னு வைங்க, ஒரு ஃபேமிலி டூராக கிளம்ப போகிறாங்க. ஸ்கூலில் பசங்களுக்கு லீவு, ஆஃபீஸில் எல்லாத்தையும் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு நல்ல சூப்பரான ஒரு டூர் போகணும், ஃபேமிலி டூர் அப்படின்னா எங்கெல்லாம் போகலாம் சார்? ஃபேமிலி டூர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பட்ஜெட் அதுக்குள்ளே கன்ஸ்ட்ரெயினாக வரணும். உங்களுக்கு ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேருக்கும் ஃபீஸிபிளாக ஒரு ஆளுக்கு 60,000 70,000 செலவு பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பட்ஜெட் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம வந்து டொமஸ்டிக் பேக்கேஜஸே நல்லா விதமாக போகலாம். முன்னாடியெல்லாம் பாலி, தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா இந்த மாதிரி ஊரெல்லாம் வந்து மலேசியா கூட ஒரு 50,000 வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஆஃப்டர் திஸ் வார் இம்பேக்ட்னால இப்போ எல்லா ஊருக்கும் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஒரு 10,000 15,000 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நம்ம வந்து ஒரு 60-70 நம்ம ஒரு ஆளுக்கு பட்ஜெட் வச்சுருந்தோம்னா தான் இந்த மாதிரி பாலி அந்த மாதிரி ஊர்லாம் போகலாம். பயங்கரமாக பிளான் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி போகலாம். அதுலேருந்து ஒரு 20,000 கம்மி பண்ணி 50 to 55,000 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா, இல்லை ஒரு 45-60 ரேஞ்சில் இருந்துச்சுன்னா குழுமநாளி, காஷ்மீர், அப்புறமேல இந்த பக்கம் டார்ஜிலிங்கு, இப்போ மிசோரம்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. ஆனால் ஃப்ளைட்டு ஆப்ரேஷன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை. அந்த மாதிரி ஊரெல்லாம் நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக டூர்னு எடுத்துக்கிட்டாலே ஃபேமிலியாக போனால் தான் ஹாப்பினஸ்ஸே. நம்ம பேச்சுலர்ஸாக போகிறத விட, சோலோவாக போகிறத விட, கப்புலாக போகிறத விட ஃபேமிலியாக போகிறப்ப கிடைக்கிற என்ஜாய்மெண்ட் வேறு எதுவும் கிடைக்காது. 2வது முக்கியமான விஷயம், ஒரு 5 சீட்டர் கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 பேர் மட்டும் போகிறாங்கன்னா 1000 ரூபாய் அதோட ரெண்டுன்னா 2 பேருக்கு டிவைட் பண்ணால் ஆளுக்கு 500 ரூபாய். இதே ஒரு ஃபேமிலியாக 4 பேர் 5 பேர் போகிறாங்கன்னா வெறும் 250 ரூபா தான் ஒரு ஆளுக்கு வரும். அதே மாதிரி ஃபேமிலியாக கூட்டு குடும்பமாக போகிறதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட அந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ரெகுலராக நம்மக்கிட்ட கூட்டு குடும்பமாக போகிறாங்க. அண்ணன் தம்பி ஃபேமிலி, அண்ணன் தங்கச்சி ஃபேமிலி, மச்சான் ஃபேமிலி, அந்த மாதிரி கூட்டமாக நம்மக்கிட்ட போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சூப்பர் சார். இப்போ வந்து நம்ம ஃபேமிலி டூர் பற்றி பேசணும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம பார்க்கணும் இல்லையா? ரொம்ப காசு செலவு பண்ண முடியாது. பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரிப் இருக்கணும் அப்படின்னா எங்கெல்லாம் நம்ம போகலாம்? இப்போ வந்து டூரை பொறுத்தளவுமா உங்களுக்கு வந்து ஒரு மனிதருக்கு வந்து பணம் அதிகமாக இருந்தால் அவர் டூர் போக முடியுமான்னு கேட்டால்
போக முடியும். ஆனால் அதில் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அவருக்கு நேரமும் இடம் கொடுக்கணும். அவருக்கு 24 மணி நேரமும் அவர் வேலை செஞ்சுட்டு இருப்பார். அவரோட வேலைகளை பகிர்ந்து எடுத்துக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அவங்களாலையும் டூர் போக முடியாது. அதே மாதிரி நேரம் மட்டும் இருக்குது, பண வசதி இல்லைனாலும் டூர் போக முடியாது. இப்போ நீங்கள் ஒரு பட்ஜெட் டூர்னு நீங்கள் போயிட்டு நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஊரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா உங்களுக்கு ஒரு ஊட்டி போகிறோம், சரி டக்குன்னு யார் காரு கம்மியாக வச்சுருக்காங்க அந்த காரை புக் பண்ணுங்கள், எந்த வேனை புக் பண்ணுங்கள், அப்படியே எல்லாரும் போங்க. ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு ஒரு ஹோட்டலை பார்த்து புக் பண்ணிவிட்டு அப்படியே தங்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்து வரோன்னு இது வந்து ஒரு பிளான் இல்லாமல் பண்ணுறது. ஆனால் அது நல்ல பட்ஜெட்டு, நல்லா காசு சேவ் பண்ணலாம். நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட கூட சொல்லிக்கலாம், நான் இந்த மாதிரி டூர் போயிட்டு வந்தேன். ஆனால் ஒரு டூருங்கிறது என்னென்னா உங்களுக்கு ப்ராப்பர் அக்காமடேஷன் இருக்கணும். தங்குமிடம் வந்து ரொம்ப நிதானமாக ரிலாக்ஸாக இருக்கணும். ஒருத்தவங்க எக்ஸாம் எழுத நாளைக்கு போகிறாங்க, ஆனால் இன்றைக்கி எப்படி நல்லா சாப்பிட்டு தூங்கி படித்த ஞாபகம் வச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுறாங்க. அந்த மாதிரி டூருங்கிறது வந்து உங்களுக்கு நம்ம சுற்றி பார்க்க போகிற இடத்துல நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கணும். ஒரு டைகர் பார்க் போகிறோம்னா அந்த டைகரை என்ஜாய் பண்ணி பார்க்கணும். நீங்கள் நைட்டு தூங்குறப்ப பட்ஜெட்டடாக ஒரு அக்காமடேஷன் ஒரு ஹோட்டலை சூஸ் பண்ணிக்கிட்டு அதில் கஷ்டப்பட்டு தூங்கி எழுந்திரிச்சு பண்ணினா அந்த டைகரை பார்க்குறப்போ உங்களுக்கு எரிச்சலாக இருக்குமே தவிர ஒரு ஹாப்பினஸ் வராது. ஒரு தீம் பார்க்லாம் போனீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நடக்கும். சஃபாரி வேர்ல்டுன்னு ஒரு தீம் பார்க் தாய்லாந்தில் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போய் பார்க்க வேண்டிய ரொம்ப அற்புதமான ஒரு இடம். உராங்குட்டான் ஷோ, எலிஃபென்ட் ஷோ, டால்ஃபின் ஷோ, அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம். அங்கே போய் ஃபுல் டே நீங்கள் வந்து உங்கள் எனர்ஜி வேணும். நீங்கள் மொதல் நாள் ஒரு டம்மி ஹோட்டலில் தங்கிட்டு காலையில் போய் எப்படி நீங்கள் எனர்ஜியாக இருப்பீங்க? ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து உங்களோட மனசோட அமைப்பு. எனக்கு வந்து ஒரு ஊரை என்னால் 10,000 ரூபாயிலே பண்ண முடியும், 50,000 பண்ண முடியும், 1 லட்சத்துலேயும் பண்ண முடியும். சரியா? நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கன்னா பேர் பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக உள்ள காசு உள்ள ஒரு பேக்கேஜை கொடுத்து அதில் போய் கஷ்டப்பட்டு அந்த ஊரை பார்த்துட்டு வரதை விட நடுத்தரம், நான் ரொம்ப அதிகமாகவும் போங்க, காஸ்ட்லியாக போங்க, நீங்கள் போய் மால்தீவ்ஸில் வில்லாவில் போய் தங்க, வாட்டர் வில்லாவில் போய் தங்குங்கன்னு நான் சொல்லலை. எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் அந்த அக்காமடேஷனுக்குன்னு கொடுக்க வேண்டிய காசு இருக்குது, அந்த வண்டிக்குன்னு கொடுக்க வேண்டிய காசு இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே வேலை செய்யும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் துபாய்க்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஒருத்தவங்க உங்களுக்கு பின்னாடி வேலை செய்வாங்க, அட்மின் ஒருத்தவங்க வேலை செய்வாங்க, துபாய் கோஆர்டினேட்டர் ஒருத்தர் இருப்பாங்க, சென்னையில் ஒரு மேனேஜர் இருப்பாங்க, அவரோட சீனியர் மேனேஜர் இருப்பார், அதுக்கப்புறம் நாங்கள் இருப்போம். இத்தனை பேர் நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்காக பின்னாடி வேலை செய்கிறோம். இதுதான் ஒரிஜினல் டூர். உங்களோட டென்ஷனை ஃபுல்லாக நாங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கொடுப்போம். இதுக்கான விலையை கொடுத்து தான் ஆகணும். அதை பட்ஜெட்டாக சுருக்குனா இது எல்லாமே சுருங்கிடும். அதனால பட்ஜெட் டூர்னு ஒரு விஷயத்த நம்ம டூர் போகிறதுலேருந்து எடுத்துடலாங்கிறது என்னோட கருத்து. சரி, இப்போ நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டூர் அப்படின்னு பேசுகிறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுங்கிற ஒன்றுக்கே வராதிங்க, டூர் போகும்போது ரிலாக்ஸாக போயிட்டு வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. பட் இதெல்லாம் தாண்டி இப்போ பீப்புள்ஸ் வந்து அதிகமாக எங்கே டூர் செலக்ட் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான பிளேஸ்க்கு போகிறாங்க? மக்கள் வந்து டூரை செலக்ட் பண்ணுறாங்கிறத விட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, ஃபேஸ்புக் ரீல்ஸு, இது தான் அவங்க போக வேண்டிய இடத்த சூஸ் பண்ணுது. ஆனால் அதுவும் நல்ல விஷயம்தான். வியட்நாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு மேடம். ஏன்னா இப்படி சொல்ல போனதுன்னா 3 ஊர் இருக்குது வியட்நாமில். ஹோச்சிமின் சிட்டின்னு ஒரு சிட்டி இருக்குது, டனாங்னு ஒரு சிட்டி இருக்குது, ஹாலாங் பேன்னு ஒரு சிட்டி இருக்குது. இந்த ஹாலாங் பே பக்கத்தில் ஒரு க்ரூஸ் தங்குற இடம் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக உண்மையிலே தங்க வேண்டிய ஒரு பிரமாதமான இடம். காலையில் தூங்கி எந்திரிச்சு அப்படி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுறப்ப நம்ம முன்னாடி ஒரு மலை குன்று இருக்கும், பக்கத்துலேயே தண்ணி இருக்கும், நம்மள மாதிரி பலவித போட் இருக்கும். அவங்க நம்ம சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே இன்டர்நேஷ்னல் குஷன் சாப்பாடு கொடுப்பாங்க. கேவ்லலாம் நம்ம கெனாயிங்னு சொல்லுவோம், கேவ் வழியாக போகிறத வந்து கெனாயிங்னு சொல்லுவோம். அதெல்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர்றது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதேமாதிரி டனாங் சிட்டி, டனாங்கில் வந்து உங்களுக்கு அந்த கோல்டன் பிரிட்ஜ் இருக்குது, கையில் இருக்கிற மாதிரி அந்த பிரிட்ஜ் இருக்கும்ல, அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது ஒரு ஹில்ஸ் மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்னோஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப, ஸ்னோன்னு சொல்ல முடியாது, அந்த மிஸ்ட்டை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹோச்சிமின் சிட்டிங்கிறது வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரோட பேர் ஹோச்சிமின்ங்கிறது. அங்கே வந்து என்ன மாதிரி புல்லட்ஸ் யூஸ் பண்ணாங்க, அவங்க எப்படி பதுங்கி, இந்த வியட்நாம் வார் வந்து ரொம்ப ஃபேமஸான வார், அந்த டனல் கூட எப்படி பதுங்கி இருந்தாங்கிறதுலாம் அதை ரொம்ப பார்க்கலாம். ஆனால் அது வந்து ஒரு 7 நைட் 8 பகல் அது மாதிரி தெரியும், இல்லை 10 நாள் போகிறது இன்னும் சூப்பர். அண்ட் தென் ஹனாய் ட்ரெயின் ஸ்ட்ரீட்டும் ரொம்ப ஃபேமஸ். என்னை பொறுத்தளவு ஹனாயிலேருந்து ஹாலாங் பேக்கு இல்லை சப்பாக்கு வந்து நம்ம ட்ரெயின் எடுத்தோம்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும். அந்த ட்ரெயின்லேயே போகிறது வந்து வியட்நாம் ரொம்ப பிரமாதமான ஊர். அதே மாதிரி நான் எகைன் சொல்கிறேன், குழுமணாலி இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்துட்டாங்க.
அண்ட் என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து பாலி. என்னோட கஸ்டமர் எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், பாலி ரொம்ப போய் பாருங்கன்னு சொல்லிட்டு. ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ கண்ட்ரி மேடம். ரொம்ப ரொம்ப அழகா இருக்குமா அந்த ஊர் வந்து. உங்களுக்கு இயற்கையை நேசிக்கிறவங்க போக வேண்டிய ஊர் பாலி. சூப்பர் சார். இப்போ வந்து நீங்கள் சொல்லும் போது நிறைய பேருக்கு ஒரு ஆசை வந்திருக்கும்னு நினைக்கிறேன், நம்மளும் அங்கெல்லாம் டூர் கிளம்பி போகலாமா அப்படின்னு. ஓகே சார், இப்போ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான டூர்ஸ் தானே அதிகமாக விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்தெந்த டூர் பிளேஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நம்ம வந்து 3 ஊரை முக்கியமாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஊர் துபாய். துபாய் வந்து எல்லா வித மக்களுக்கும் ஏற்றவாறு உருவாக்கப்பட்ட ஒரு நகரம். வெறும் பாலைவனம் தான். இந்த பாலைவனத்தை உருவாக்குறப்பயே ஒரு 2 மாத குழந்தை, ஒரு கை குழந்தையிலேருந்து 70 வயசு 80 வயசு முதியோர்கள் வரைக்கும் அந்த ஊரை சுற்றி பார்க்குற மாதிரி தான் அந்த ஊரை ரெடி பண்ணியிருப்பாங்க. எல்லா வெஹிக்கிளும் லோ ஃப்ளோர் வெஹிக்கிள்ஸாக தான் இருக்கும். தேவையான இடத்துல நம்ம வீல் சேர் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வீல் சேர் அக்சஸ் எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி தான் அது இருக்கும். ஹெல்த் கேர் ரொம்ப 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 அட்வான்ஸ் ஹெல்த் கேர் உள்ள ஒரு நாடு. நம்ம போகிறப்பே ட்ராவல் இன்சூரன்ஸ் போட்டுட்டு போயிட்டோம்னா அங்கே உள்ள பெரிய என்எம்சி மாதிரி ஹாஸ்பிட்டலில் கூட நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் எது தேவைப்பட்டாலும். அண்ட் மக்கள் வந்து பல்வேறு தலைப்பட்ட மக்கள் இருக்கிறதுனால உங்களை வந்து துபாயில் நீங்கள் ஒருத்தவங்களை கை நீட்டி கூட பேச முடியாது. ஒருத்தவங்களை கை நீட்டி பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் பேசினா கூட உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த ஊர் வந்து ஒரு மக்களுக்கான, டூரிஸ்ட் பீப்புளுக்கான, முதியவர்களுக்கான, சீனியர் சிட்டிசன்களுக்கான ஒரு அழகான ஊர். அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் அது. அதே மாதிரி சிங்கப்பூர், துபாய்க்கு முன்னாடியே சிங்கப்பூர் உருவாயிடுச்சு. சிங்கப்பூரும் அதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல உள்ள ஒரு ஊர் தான். சிங்கப்பூர்லேயும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது அடுத்து வர்றது இப்போ தாய்லாந்து எல்லாருமே தவறான நோக்கத்தில் தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி கிடையாது. தாய்லாந்து நாங்கள் ரெகுலராக ஃபேமிலி பேக்கேஜஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட மக்கள் அங்கே வந்து ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் எங்கள் ரிலேட்டிவ்ஸில் உள்ளவங்களாம் அங்கே கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அங்கே உள்ளவங்க இங்கே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஊர் தான் அது. அந்த ஊரில் ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய ஊர் நிறையா இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸை அழைச்சிட்டு போய் காமிக்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம டூர் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ரொம்ப கான்ஷியஸாக பார்த்து எந்த பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணி போயிட்டு வரோம். இப்படி நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு நம்ம செலக்ட் பண்ணி போகிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், ஒரு ட்ரிப் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்பை எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்வீங்க சார்? டூருங்கிறது வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி கிடையாது. அது வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கு சாப்பிட்ற சாப்பாடு. அது அந்த நேரம் மகிழ்ச்சியை கொடுக்கும். அது தொடர்ந்து உங்களுக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கணுமாங்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, உங்களோட இந்த வருஷம் நீங்கள் வந்து ஒரு குளு மணாலி போகலாம், இல்லை வந்து ஒரு காஷ்மீர் போகலாம், இல்லை கோவா போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கான பட்ஜெட்டை நீங்கள் ரெடி பண்ணுறீங்க. ஆனால் யாரோ ஒருத்தரோட தூண்டுதலால், ஒரு புஷ்ஷால் நீங்கள் அந்த விலையை உயர்த்தி வேற ஒரு இடத்துக்கு அதிக பட்ஜெட்டில் போனீங்கன்னா அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு கசப்பான ஒரு மற்ற மாதத்தை கொடுத்துரும். அதனால நம்ம எப்போதுமே சூஸ் பண்ணுறத கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு நம்ம பட்ஜெட்குள்ளேயும் சூஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்தோம்னா அது நம்மளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். இது ஒன்று. இப்போது ஏன் டூர் போகணும்? டூர் போனால் நம்ம வாழ்க்கையில் என்ன டிஃப்ரென்ஸ் ஆகும்னா, இப்போ பாலியில் கோவமே படமாட்டாங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். எப்படி சார் அப்படி கோவப்படாமல் இருக்காங்கன்னு கேட்குறீங்களே. அப்போது அந்த நாட்டுக்கு போய் பார்க்குறப்ப தான் அவங்க எப்படி கோவப்படாமல் இருக்காங்க. குறுக்க யாராச்சும் வந்தால் கூட ஏன் டென்ஷன் ஆக மாட்டாங்க, சிக்னலை ரெட்டில் கிராஸ் பண்ணால் கூட அவங்கக்கிட்ட டென்ஷன் ஆக மாட்டாங்க, சடனாக நடக்க மாட்டேங்குதுன்னு பல்வேறு கல்ச்சரை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். நம்மளே நம்ம குழந்தைய வந்து கத்தி பேசுகிற நம்ம கொஞ்சம் கம்மியாகவே பேசுவோம். பிள்ளைங்களை அழைச்சிட்டு போகிறப்ப சின்ன வயசுலேருந்தே அவங்க பல்வேறு கல்ச்சர்ஸை பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு அடிப்படை தகுதிகள்லாம் டெவலப் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பஃபேல சாப்பிட்றீங்க. பஃபேல நீங்கள் வந்து ஃபுட்டை எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு அங்கேயே நின்று சாப்பிடக்கூடாது. நீங்கள் போய் டேபிளில் உட்காந்து தான் சாப்பிடணும். இந்த விஷயத்தை வந்து நம்ம வீட்டில் எவ்வளோ சொன்னாலும் பிள்ளைங்களுக்கு உணராது, நம்மளுக்குமே தெரியாது. நம்ம டக்குன்னு எடுத்தோன்னே ஒரு வத்தலை எடுத்து வாயில வைக்க தான் நினைப்போம். ஆனால் நீங்கள் பொது இடத்துல இருக்கும் போது எல்லாரும் எடுத்துகிட்டு போய் அவங்க இடத்துல உட்காந்து நிதானமாக சாப்பிடுவாங்க. டிஷ்யூ இருக்கும், டிஷ்யூ எடுத்து வாய் திறப்பாங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு போவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் டூரில் தான் நம்ம கற்றுக்கலாம். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போனால் குப்பை போடாமல் இருக்கணும். நம்ம டூர் போகிற இடத்த பாருங்கள், மேக்ஸிமம் குப்பை இல்லாமல் தான் இருக்கும். சிங்கப்பூரில் குப்பை போட்டாலே ஃபைனு. இதெல்லாம் நம்ம அந்த இடத்துக்கு போய் நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய விஷயங்களை அது மாற்றோம். எகெயின் கமிங் டு த பாயிண்ட், உங்கள் பட்ஜெட்டை மீறி நீங்கள் போனீங்கன்னா இந்த பாயிண்ட்லாம் அது அடிபட்டுரும். சார், இப்போ வந்து நீங்கள் நிறைய பேருக்கு டூர் பேக்கேஜஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஸோ அதிகமாக டூர் போகக்கூடிய மக்கள் வந்து என்ன கேள்விலாம் உங்ககிட்ட கேட்குறாங்க?
அதிகமா ரெக்வஸ்டா அல்லது கேள்வியா உங்ககிட்ட வைக்கப்படுது அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பாடை பற்றி கேட்பாங்க. எல்லாருக்குமே வந்து நம்ம ஊர் சாப்பாடு தான் சாப்பிட்ணும், நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்குமா, டயத்துக்கு கிடைக்குமா, நம்ம டிரைவர் கரெக்டாக அழைச்சிட்டு போய் நம்மளுக்கு வந்து சாப்பிட நிப்பாட்டுவாரா, அதெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கைடு போடுவீங்களா, கைடு கொடுப்பீங்களான்னு ஒரு இது இருக்கும். இந்த விஷயத்தை நான் ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல சொல்ல விருப்பப்படுறேன். நம்ம ஊரில் டூரிசம் எப்படி டெவலப் ஆச்சுன்னா, ஒரு பஸ் ஒன்று பிளாக் பண்ணிவிடுவாங்க. அந்த பஸ்ஸை பிளாக் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி அழைச்சிட்டு போவாங்க. இது இனிஷியலாக நடந்துருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னேறி ஃப்ளைட்ஸ் எல்லாம் போக ஆரம்பித்தோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரெயின் பேக்கேஜஸ்லாம் நிறையா போடுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளைட்ஸை ஃபுல்லாக பிளாக் பண்ணி ஒரு 50 சீட்டு பிளாக் பண்ணி 50 சீட்டு வந்து இப்போ மலேசியா போகிறதுக்கு பிளாக் பண்ணி கெட்டிங் ஹைலாண்டு, அப்புறம் சிட்டி டூரு, ட்வின் டவர் இதெல்லாம் காமிச்சிட்டு அழைச்சிட்டு வரேன்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் ரெடி பண்ணி ஒரு அமௌண்ட் 40,000 30,000 ஒரு தலைக்குன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இதெல்லாம் நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்களை சொல்கிறேன். இப்போவும் குரூப் டூர் போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டில் அது நம்ம கல்ச்சர் டெவலப் ஆனது, டூர் போகிற கல்ச்சர் டெவலப் ஆனது இப்படி தான். மக்கள்கிட்ட அந்த தாக்கம் இன்னும் இருக்குது. ஆனால் எங்கள் கம்பெனி வந்து நாங்கள் குரூப் டூர் போடுறதே கிடையாது. என்ன காரணம்னா, நான் துபாயில் 15 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். பல்வேறு குரூப் டூர்ஸ் நான் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஃபேமிலி குரூப் டூர்ஸாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அசோசியேஷன், லயன்ஸ் கிளப் எல்லாமே பண்ணியிருக்கேன். என்ன வரும்னா, அங்கே வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து டூரை காலி பண்ணிடும். இப்போது நானும் என்னோட பக்கத்து வீட்டுக்காரனுமே சேர்ந்து என்னால் ஒரு டூர் போக முடியாது. கரெக்டாக நானும் என் ஒய்ஃபோட அண்ணனும் போயிட முடியும், நானும் என் சொந்த அண்ணனும் ஒரு டூர் போயிட முடியாது. இது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போது அந்த டூர் கல்ச்சர் வளர வளர இந்த விஷயங்களெல்லாம் நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நீங்கள் உங்கள் குரூப்போட வாங்க, அந்த குரூப்புக்கு தேவையான ஃப்ளைட் புக்கிங்ஸு, ஹோட்டல் அக்காமடேஷன், ட்ரான்ஸ்ஃபர்ஸு, சைட் சீயிங்ஸு எல்லாமே நாங்கள் பேக்கேஜாக பண்ணித்தரோம் சொல்லிடுறோம். இப்போ அவங்க கேட்குற கேள்வி அதில் என்னென்னா, கைடு வருவாங்களா? இப்போ குரூப் டூரில் தான் கைடு வருவாங்க. இப்போ இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸாக போகிறப்ப கைடு நம்ம வர வைக்கலாம், ஆனால் அதோட விலை ரொம்ப அதிகம். இப்போ 50 பேர் போகிற இடத்துல ஒரு கைடு போடுறதுக்கும் 5 பேர் போகிற இடத்துல ஒரு கைடு போடுறதுக்கும் அதோட செலவுகள் வந்து அதிகமாக ஏறிடும். அது தேவையும் இல்லை. இப்போ எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்குது, எல்லாருக்கிட்டையுமே ரூட் மேப்ஸ் இருக்குது. நாங்கள் டூர் கிளம்புறதுக்கு முதல் நாளே நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிடுவோம். அதில் எல்லாருமே இருப்பாங்க. அங்கே டூர் மேனேஜர்ஸும் இருப்பாங்க, இங்கே நாங்களும் இருப்போம். உங்களுக்கு என்ன ரிக்வஸ்ட் ஆனாலும் நீங்கள் அதில் போட்டுடலாம். உங்களுக்கு ஃபோட்டோஸ் முதற்கொண்டு போட்டுருவோம். உங்களை இந்த இடத்துல இறக்கி விடுறோம், நீங்கள் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், சாங்சுரி ஆஃப் ட்ரூத்னு ஒரு இடம் இருக்குது. அது வந்து ஒரு வுட்டன் டெம்பிள், ஃபுல்லாக வுட்லேயே பண்ணி வச்சுருக்காங்கப்பா. அது 10 மணிக்கு போய் அதோட என்ட்ரன்ஸில் கொண்டு போய் விடுறோம். விட்ட உடனே என்ன ஆகும், நீங்கள் உள்ளே போவீங்க. போன உடனே அங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை டிரைவர் உங்கள் கையில் வாங்கி கொடுத்துட்டு உள்ளே போய் சுற்றி பாருப்பாங்க. இதுக்கு ஒரு கைடு தேவைப்படாது. இன்னைக்கு ஏஐயில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குது. நீங்கள் உள்ளே போய் உங்கள் விருப்பத்துக்கு சுற்றி பார்க்கலாம். நான் கைடுன்னு ஒருத்தர் போட்டேன்னா அவரோட மனப்போக்குக்கு தான் உங்களை காமிப்பார். அகெயின் கைடு வந்து எப்போ தேவைப்படும்னா, 40-50 பேர் ஒன்றா போகிறப்ப ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சிருவாங்க. இப்படி அங்கே சைடு 4 பேர், ஒரு 50 பேர் குரூப்புக்குள்ள ஒரு 4-5 குரூப் இருக்கும். அதுதான் நம்மளுக்கு அதை ஒருங்கிணைக்கிறது தான் கைடோட வேலையை தவிர, நம்மளுக்கு சொல்லி கொடுத்து அதை விளக்க சொல்ற அளவுக்குலாம் இப்போ இல்லை. நம்மளுக்கே எல்லாமே தெரியும். இந்த கைடு போடுவாங்களாங்கிற கொஸ்டின் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி சாப்பாடு, இந்த சாப்பாடில் வந்து லஞ்ச் டின்னர் நம்ம போட முடியாது எஃப்ஐடி பேக்கேஜஸில். இப்போ ஒரு ஃபேமிலி போகிறாங்கன்னா, போகிற இடத்துல ஒரு பிள்ளை வந்து ஒரு ஐஸ்கிரீம் கேட்கும், உங்களுக்கே வந்து ஒரு பெரிய பெரிய சிக்கன் சாப்பிடணும் ஒரு ஆசை இருக்கும். அப்படியே சாப்பிடுவீங்க. சாப்பிட்டுட்டீங்கன்னா நான் ஒரு லஞ்ச் போட்டேன்னா அது பஃபே சிஸ்டம், அதை மாற்ற முடியாது. இங்கே சாப்பிட்டு அங்கே சாப்பிடவும் முடியாது. உங்களுக்கு வந்து டேஸ்ட் பட் மாறும். நான் இப்போ தான் பெரிய பெரிய சிக்கன் சாப்பிட்டேன், நீங்கள் என்ன வந்து சாம்பார் ரைஸ் வச்சுருக்கீங்க லஞ்சுக்கு, அப்படி யோசனை வரும். காஸ்ட்டும் ஹெவி. உங்களுக்கு டிரைவர் வந்து ஹோட்டல் டு சைட் சீயிங்ஸ் டு ஹோட்டல் போனாங்கன்னா அப்போ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. அது காஸ்ட்டுக்குள்ளே வந்துடும். நடுவில் ஒரு ஸ்டாப்பிங் போட்டு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு வண்டி போட்டோம்னா அதோட காஸ்ட்டும் நம்ம தலையிலலாம் ஏறும். பேக்கேஜஸோட காஸ்ட்டை குறைக்கிறதுக்காகவும் ஒரு இணக்கமான, எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட வேண்டிய ஒரு இதில் இப்போ இருக்கிறதுனாலையும் நம்ம வந்து மேக்ஸிமம் லஞ்சு போடுறதில்ல. இந்த லஞ்சு சாப்பாடு சம்மந்தப்பட்ட கேள்வியும் இந்த கைடு சம்மந்தப்பட்ட கேள்வியும் நம்மளால் இது பண்ண முடியாது. அதே மாதிரி விசா என்னாச்சு நீங்கள் போட்டுருவீங்களா, செஞ்சிருவீங்களா, விசா பயப்படாதீங்க. விசாலாம் இப்போ ஒரு பிரச்சனையே கிடையாது. முக்காவாசி நாட்டில் வந்து ஆனரி விசா தான். இப்போ மலேசியா போனால் வந்து உங்களுக்கு அரைவல் கார்டு மட்டும்தான், ஸ்ரீலங்கா அரைவல் கார்டு தான், வந்து நம்ம தாய்லாந்து அரைவல் கார்டு தான், வியட்நாமுக்கு 2,500 ரூபா கொடுத்தா டிக்கெட் விசா வரப்போகுது, பாலிக்கு 3,000 ரூபா கொடுத்தா விசா வரப்போகுது, சிங்கப்பூருக்கே 3,500 ரூபா தான் விசா, துபாய்க்கு ஒரு 7,000 விசா, இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதில் யூரோப் விசா, செங்கன் விசாவே இன்றைக்கி ரொம்ப 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 ஈஸி. உங்கள்கிட்ட பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்தால் அசால்ட்டாக உங்களுக்கு எல்லாமே வந்துடும்.
சூப்பர் சார். இப்போ வந்து மக்கள் நிறைய கேள்வி கேட்குறாங்க. அதுவும் இந்த ஃபுட்டு பத்தி கேட்குற கேள்விலாம் சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற மாரி சொன்னீங்க. பட் இத தாண்டி மக்கள் வந்து இந்த மிஸ்டேக்லாம் பண்றாங்க டூர் போற சமயங்கள்ல. இதெல்லாம் நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரி ஏதாவது இருக்கா சார்? நமக்கு வந்து நேரம் இருக்கணும், பணமும் இருக்கணும். அந்த பணத்துக்கு ஏற்ற இடத்த சூஸ் பண்ணணும், அவ்வளோதான். இதை பண்ணிட்டாலே போதும். அந்த டூரில் யாரும் தப்பு பண்ண போகிறதில்ல. தப்பு பண்ணாத மனிதரும் கிடையாது. அது ஒரு பெரிய தப்பு கிடையாது. எல்லாம் நெக்லிஜிபிள் திங்ஸ் தான். இப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து நம்ம ஹேண்டில் இருக்கிறதுனால எந்த ஒரு தப்பையும் சரி செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்மளுக்கு பாலிக்கு ஒரு கஸ்டமர் போனாங்க ரீசெண்டாக. அவங்க வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டு மலேசியாவில் டிக்கெட் ஃப்ளைட்டை விட்டுட்டாங்க. புதுமண தம்பதிகள் அப்படியே காஃபி சாப்பிட்டு மலேசியா வரைக்கும் போயிட்டு மலேசியாவிலேருந்து பாலி போகிற ஃப்ளைட்டை விட்டுட்டாங்க. உடனே நம்ம என்ன பண்ணோம், மலேசியாவுக்கு வந்து விசா ஆனரைவல் கார்டு போட்டு அங்கே ஒரு நாள் தங்க வச்சு ட்வின் டவர் பட்டுகேவை காமிச்சு அதுக்கப்புறம் திருப்பி மறுநாள் ஃப்ளைட்டில் பாலிக்கு அனுப்பிச்சி விட்டு அவங்களோட ஹனிமூன் ட்ரிப்பை இன்னும் ப்ளசண்ட்டாக ஆக்கி 1க்கு 2 ஊர் காமிச்சு அழைச்சிட்டு வந்துட்டோம். ஸோ எகெயின் இட் இஸ் அப்பான் த காஸ்ட், அவ்வளோதான். மற்றபடி வந்து உங்களுக்கு தப்புலாம் யாரும் பண்ணுறதில்ல, தப்புக்கு வேலையும் இல்லை. சார் இப்போ வந்து நிறைய பேர் நல்ல டூர்லாம் போகிறாங்க. அதாவது சோலோவாக போகணும், கப்பலாக போகணும், குரூப்பாக போகணும், இப்படி நிறைய ஆசைப்பட்டு டிஃப்ரெண்ட்டாக போகிறாங்க. பட் வந்து இப்போ மொபைல் அப்படிங்கிறது எப்போ போனாலும் எங்கே போனாலும் நம்ம கூடவே இருக்கு இல்லையா? மொபைல் இருக்க இந்த காலத்தில் டூரை பீப்புள்ஸ் கரெக்டாக என்ஜாய் பண்ணுறாங்களா சார்? பண்ணுறாங்கப்பா, கண்டிப்பாக பண்ணுறாங்க. அதாவது எல்லா இடத்துலையும் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம், செல்ஃபி எடுக்கிறோம், அந்த ஊரையும் ஃபோட்டோ எடுக்கிறோம். ஆனால் எப்போதுமே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அப்போ நேரடியாக பார்க்குறாங்கள ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. என்னை பொறுத்தளவு இந்த மொபைல்லேருந்து அவங்களோட லைஃப்பை ஒரு சின்ன பிரேக் கொடுக்கறதுக்காக இந்த டூரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வெளியூர் போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து சில நேரத்தில் நெட்வொர்க் கிடைக்காது. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக ஆகிடும். ஸோ அந்த ஊரை பார்க்குறது, அந்த மக்கள்கிட்ட பேசுறது, ஒரு புது விதமான ஒரு டேஸ்ட் பட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சிங்கப்பூரில் ஐஸ்கிரீம் மியூசியம்னு ஒன்று இருக்குங்க. அந்த ஐஸ்கிரீம் மியூசியம், அந்த மியூசியமே ஐஸ்கிரீம் தான். ஐஸ்கிரீம் தான் ஃபுல்லாக. நீங்கள் என்ட்ரி டிக்கெட் மட்டும்தான். உள்ளே போனால் எவ்வளோ ஐஸ்கிரீம், என்ன ஐஸ்கிரீம் வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம். இந்த ஒரு ஐஸ்கிரீமும் நம்ம நாக்கில் படுறப்ப அது உள்ளே போய் அது கொடுக்குற அந்த ஃபீலிங் வந்து அது வந்து உங்களால் சொல்லவே முடியாது. அனுபவிச்சு பார்த்தாலும் தெரியும். அப்போ போய் நம்ம அந்த செல்ஃபி எடுக்கணும்னு தோணாது. உள்ளே போய் ஒரு ஐஸ்கிரீம் இருந்தால் செல்ஃபி எடுக்கணும், 100 ஐஸ்கிரீம் இருக்கிறது எடுக்கிறது, சாப்பிட தான் தோணும். அதே மாதிரி நாங்கள் பாலி போனப்போ ஒரு சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியா ஒன்று இருந்துச்சு. அங்கே வந்து பேம்பூ ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்துச்சு. அங்கே வந்து குவைத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்ஷு. அது வந்து மலேசியாலாம் ரொம்ப ஃபேமஸ். குவைத்தியாங்கிறது வந்து நம்ம நூடுல்ஸே அதில் வந்து பட்டையாக இருக்கும். அதுக்குள்ளே அந்த வினிகர் சாஸு, அவங்களோட சாஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. என் கூட மலேசியாவில் ஒர்க் பண்ண ஒருத்தவர் என் கூட ட்ராவல் பண்ணார். அவர் தான் சொன்னார் இது சாப்பிட்டு பாருங்கன்னு. அந்த வினிகர் டேஸ்ட்டும் அந்த மைதா டேஸ்ட்டும் கலந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சேம் வே நான் உங்களுக்கு நம்ம சென்னையில் சொல்கிறேன். சென்னையில் வந்து எம்ஜிஎம் தீம் பார்க் இருக்குல்ல, அங்கே வந்து எம்ஜிஎம் ரிசார்ட் இருக்குது. நாங்கள் அங்கே ஒரு நாள் ஒரு ஈவெண்ட் பண்ணணும். அப்போ பண்ணப்போ சாதாரண சாசேஜ் தான். நீங்கள் எல்லா இடத்துலையும் சிக்கன் சாசேஜ் சாப்பிட்ருப்பீங்க. அது எல்லாமே ப்ரௌன் கலரில் இருக்கும். இது கொஞ்சம் லைட் கலராக இருந்துச்சு, இந்த ப்ரான் கலரில் இருந்துச்சு. அது வந்து எனக்கு பெருசாக அப்பிடைசிங்காக தெரில. அதை எடுத்து நான் வாயில் வைக்கிறப்ப அதில் ஒரு வினிகர் இன்ஃப்யூஸ் பண்ணி ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தார் அந்த செஃப்பு. இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சாசேஜ் நான் சாப்பிட்டதில்லை. அந்த மாதிரி நீங்கள் என்ன தான் மொபைல் யூஸராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மொபைல் யூஸராக இருந்தாலும், உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்த நீங்கள் போகிறப்ப அது உங்களை வந்து வேறு மாதிரி கொண்டு போயிடும். இன்னும் ரிவர் ராஃப்டிங்லாம் இருக்குது. ரிவர் ராஃப்டிங்லாம் போகிறப்ப உங்கள் மொபைலை வாங்கி உள்ளே வச்சு பேக் பண்ணிடுவாங்க, மொபைல் வீணாக போயிடும்னு சொல்லி. இப்போ ரிவர் ராஃப்டிங் பண்ணுறப்ப நம்ம இந்த உலகத்தை விட்டு வேறு உலகத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். குழுமநாளில் கூட இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. அது ஒரு வெட்ட வெளியில் இருக்கிற ஒரு ரிவர் ராஃப்டிங். அதேமாதிரி ஃபுக்கெட்டில் போனீங்கன்னா அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த இது பாலியில் போனீங்கன்னா 2 சைடும் மலைகள் இருக்கும். மலைகள் உள்ள அந்த பூச்சிகள் கத்துற சத்தம் நமக்கு அதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். அங்கே சின்ன ஒரு அருவிமா இருக்கும், அதனால நீங்கள் குளிக்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ஜாய் பண்ணுறப்ப மொபைலை நீங்கள் மறந்துடுவீங்க. மொபைலை மறக்கிறதுக்கு தான் டூரே. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டூர் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். நீங்கள் இந்த சாப்பாடு பற்றிலாம் சொல்லும்போது சாப்பிட்றதுக்காகவே டூர் கிளம்பி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி நீங்கள் போனதுலேயே உங்களுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ் இருக்கும்ல, ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் வந்து பாலிப்பா. நான் வந்து அக்டோபர் மாதம் போனேன். அதுக்கு முன்னாடி போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் போகிறப்ப அந்த ஊரை பற்றின பெரிய அபிப்பிராயம் எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் போயிட்டு வந்து 2 கிலோ உடம்புலாம் குறைஞ்சிருந்தேன். ஏன்டா குறைஞ்சிருந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு ஊருக்கு போனால் பூரிச்சி நல்ல இதாக தானே வருவாங்க. எனக்குன்னா 2 கிலோ குறைஞ்சிருச்சுன்னா அவ்வளோ நடந்தேன் அந்த ஊரில். பட் ஆனால் நம்ம நடந்ததே தெரியாது. அழகான இயற்கையான ஒரு ஊர். மலைகளும் அந்த கடல்களும் இணைந்த ஒரு ஊர்.
அந்த நூசா பெனிடான்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. நூசா பெனிடா ஐலாண்டுக்கு போயிட்டு அங்கே கிங் பீச் அப்படின்னு ஒரு பீச் இருக்குது. அந்த பீச்சுக்கு நம்ம போய் இப்படி எட்டி பார்க்குறப்ப பார்த்தா கீழே ஒரு டால்ஃபின் மாதிரி அந்த மலைகள் இருக்கும். அந்த டால்ஃபின் கீழே அந்த ப்ளூயிஷ் வாட்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இறங்கி போய் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நிறையா ஸ்டெப்ஸ் இறங்கி போய் பார்க்கணும், அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எஸ்கலேட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த எஸ்கலேட்டர் ஆப்ரேஷன் ஆகிடும். ஆனால் மேலேருந்து பார்க்குறப்பயே அது கொடுக்குற அந்த ஆனந்தம், அந்த ஒரு மலையால் செஞ்ச ஒரு டால்ஃபின் வந்து அந்த இடத்துல இருக்குது, அதுக்கு பக்கத்தில் அந்த வாட்டர் இருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப, அதுக்கு நாங்கள் நடந்து தான் போனோம். ஆனால் நடந்து போனாலும் எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு கஷ்டமாகவே தெரியல, நடந்து போனவங்களும் தெரியல. அந்த இடத்துல ஒரு இளநீ குடிச்சோப்பா. அந்த இளநீ எப்படி இருக்குன்னா, ஹைபிரிட் இளநீ நம்ம சொல்லுவோம்ல, பெரிய பெரிய இளநிகள், அந்த இளநிலாம் வந்து உள்ள டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஊரில் பாருங்க, இளநீ பெருசாகவும் இருக்குது, நம்ம ஊரில் இருக்க டேஸ்ட்டும் இருக்குது. அவ்வளோ தண்ணி இருக்குது, நம்ம ஊரில் இருக்க டேஸ்ட் இருக்குது. அது ஹைபிரிட் கிடையாது, ஒரிஜினலாகவே அவ்வளோ பெரிய பெரிய இளநீ வந்து அந்த ஊரில் விளையுது. அதுமாரி சாப்பாட்டில் காரம் கிடையாது, ஒரு சட்டிலான சாப்பாடு தான். ஆனால் சாப்பிட உங்களுக்கு அது வந்து அடிக்ட் ஆகிடுது. அதேமாதிரி நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து அது கொழுப்பாக கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. உடனே எனர்ஜியாக அது கன்வெர்ட் ஆகி அது வந்து டைஜஸ்ட் ஆகி நம்மளுக்கு வந்து எனர்ஜி ஆகிடுது. அது வந்து கொழுப்பாகவே சேர மாட்டேங்குது. எல்லாருமே ஸ்லிம்மாக ஃபிட்டாக சூப்பராக இருக்காங்க மக்கள். முக்கியமாக சொல்ல போனால் நான் ரிவர் ராஃப்டிங்கை சொல்லி ஆகும். ரிவர் ராஃப்டிங்கை வந்து கொஞ்சம் கமர்ஷியலைஸ் தாங்க. ஆனால் அந்த ரிவரில் போகிறப்ப ரொம்ப சேஃப்டியான ரிவரு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸை தாண்டி அங்கே வந்து சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. மேலேருந்து தண்ணி கொட்டுற இடத்துல இறங்கி நின்று நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ரிவர் ராஃப்டிங்கில் ரிவரில் இறங்கி இடுப்பளவு தண்ணியில் இறங்கி நின்று அங்கே வந்து உங்களுக்கு தண்ணி ஊற்றும், மேலேருந்து லைட்டாக அந்த தண்ணி ஊற்றும் ஃபால்ஸ் மாதிரி. அந்த தண்ணியில் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பலூன் போட்டில் ஏறி நீங்கள் திரும்ப வரலாம். அது இன்னும் கடைசியாக உங்களை கொண்டு போகிறப்ப அந்தான பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாமல் 2 சைடும் மலைகள் இருக்கும். அப்படியே ஸ்லோவாக அதை கொண்டு போவாங்க. ஒரே பூச்சிகளோட சத்தம், அந்த பறவைகளோட சத்தம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக அப்படி வெளியில் வந்து பார்த்தா நம்ம இயற்கை எப்போதும் இருக்க ஆறு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு விஷயம். ஏடிவி ரைடு அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ்மா. ஏடிவி ரைடு எப்படின்னா, டெம்பிள் ரன்ல இருக்க மாதிரியே ஏடிவி ரைடு பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஹனிமூன் கப்பல்ஸுக்கு வந்து லெம்புயாங் டெம்பிள்னு ஒன்று இருக்குது. அது பேருக்கு தான் டெம்பிள், அங்கே ஒரு கடவுளையும் நம்ம போய் பார்க்க போகிறோம்ல. லெம்புயாங்கிற இடம் வந்து ஒரு மலை, அதுவே ஒரு மலை பிரதேசம். அதில் ஒரு ஹையர் ஃப்ளோரில் அது இருக்குது. ஸோ நீங்கள் மேலே போனதுக்கப்புறம் ஒரு என்ட்ரன்ஸ் கேட்டு மாதிரி இருக்கும், அப்படியே பாலியில் கேட்டு மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேகம் தான் தெரியும். ஏன்னா கீழே மலைக்கு மேலே இருக்கிறதுனால கீழே மேகம் தான் தெரியும், அந்த பக்கம் எதுவுமே தெரியாது. பின்னாடி மேகம் இருக்கிறதுனாலே இதுக்கப்புறம் ஹெவன் தான் அப்படின்னு கேட் ஆஃப் ஹெவன் அதுக்கு பேர். ஸோ அந்த இடத்துல நின்று நம்ம கப்பலோட ஸ்பௌஸோட நின்று ஃபோட்டோ எடுக்கிறப்ப இங்கே கீழே வந்து ஒரு கிளாஸ் மாதிரி வச்சு ரிஃப்ளெக்டர் ஆகிற மாதிரி எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ் வந்து ஒன்ஸ் இன் ஃபார் யுவர் லைஃப் டைம் உங்கள் ஃபேமிலியோடையோ இல்லை நீங்கள் ஹனிமூனோ இல்லை வந்து பசங்களோடையோ போய் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்க்ளூடிங் ஆல் கைண்ட் ஆஃப் ஃபாரினர்ஸ் வந்து ரொம்ப அந்த இடத்த விரும்புவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பார்த்தது வந்து, நீங்கள் ஒரு கப்பலாக ஒரு ஊருக்கு போகிறப்ப ஸ்டாரிங்கிற ஒரு விஷயம் இன்னும் இருக்குது நம்ம உலகத்தில். 2 பேர் சேர்ந்து போகிறாங்க. நம்ம ஊர்லேயே இப்போ இந்த பைபாஸ் இருக்குது, நம்ம ஆஃபீஸ்க்கு ஏற்றாப்புல ஒரு கப்பல் நடந்து போகிறாங்கன்னா ஒரு செகண்டாச்சும் நம்ம பார்ப்போம். ஸ்டாரிங் சொல்லுவாங்க. அதை பார்க்குற உற்று நோக்குதல் பார்க்குறது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் திங்ஸை கொடுக்கும். ஒரு ஹனிமூன் கப்பலுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் திங்ஸை வந்து சில ஊருங்க கொடுக்குது, அதிகமான மக்கள் தொகை உள்ள ஊருங்க கொடுக்குது. ஆனால் பாலியில் நீங்கள் ஏர்போர்ட்டில் நிற்கிறப்பே பார்த்தீங்கன்னா மொத்த இமிக்ரேஷனும் ஹனிமூன் கப்பலாக தான் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் டர்க்கி, யூரோப்பில் உள்ள எல்லா கண்ட்ரிஸ், பெலரூஸ், கசகஸ்தான், கிர்கிஸ்தான், அதே மாதிரி இந்த பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கன்ஸு, எத்தியோப்பியன்ஸு, அப்புறம் இந்த பிரேசில் பீப்புளெலாம் ரொம்ப அதிகமாக பார்க்கலாம். நீங்கள் பிரசிலியன்ஸ்லாம் அதிகமாக வருவாங்க அங்கே. பெரு, சிலி, அமெரிக்கன்ஸ் எல்லாருமே அந்த நாட்டுக்கு வரதுனால உங்களை யாருனே கண்டுக்க மாட்டாங்க. ஒரு பெரிய சமுத்திரத்தில் ஒரு குண்டூசி மாதிரி நீங்கள் காணப்படுவீங்க. அந்த உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க, நீங்களே உங்களுக்கும் யாரையும் பார்க்கணுன்னு தோணாது. சரி, இன்னைக்கு நம்ம இந்த டூர்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய சூப்பரான மூமெண்ட்ஸ் பற்றிலாம் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஃபைனலாக நம்ம அதிரே எஃப்எம் ரேடியோக்கும் அதிரே எஃப்எம் லிசனர்ஸ்க்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அதிரே எஃப்எம்மோட லிசனர்ஸுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, டூர் போங்க, ரொம்ப ரொம்ப நல்லது டூர் போகிறது. நம்மளோட இந்த உலகத்தை பற்றின நம்மளோட பார்வையை அது கண்டிப்பாக மாற்றும். நம்ம பல்வேறு தரப்பட்ட மக்களோட
உணர்வுகளை, அவங்களோட கல்ச்சரை தெரிஞ்சுக்கிறது வந்து நமக்கு ரொம்ப நல்ல விஷயம். புக்ஸில் படித்து எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஆனால் நேரில் பார்க்குறது தான் மனசில் பதியும். பிள்ளைகளை அழைச்சிட்டு போங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்ககிட்ட ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுற குழந்தைகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுக்குறோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போயிருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போயிருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் டூர் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு 3 வயசு பிள்ளைங்க, 5 வயசு பிள்ளைங்கள்லாம் கொடுக்குறோம். அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய மெமரியாக இருக்கும். அவங்களுக்கு இப்போ வந்து ஸ்கூலில் வாங்குற மெடலை தாண்டி ஏதோ ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் தெரியும், ஆஹா ஜே ஹாலிடேஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் டைம் நம்ம பாலி போன சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் டைம் நம்ம யூரோப் போன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு அவங்களுக்கு அது ஒரு மெமரியாக இருக்கும். குடும்பத்தோட மகிழ்ச்சி வந்து அதிகமாகும். இந்த எப்போதும் உள்ள ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் கிச்சன்லேயே நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஆஃபீஸ் ரூம்லேயே நீங்கள் இருக்கீங்க, உங்கள் லேப்டாப்பே பார்த்துருக்கீங்க. அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வெளியில் போய் பல்வேறு விதப்பட்ட மக்களை, விதவிதமான ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மக்களை பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் நம்ம வாங்கலாம், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட மக்களோட பழக்கவழக்கம் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த காலத்தில் டூர் போகிறதுனால நிறையா கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகுது. அதிரே எஃப்எம்மோட லிசனர்ஸுக்கு, ஃபேன்ஸுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகணும்னா நீங்கள் டூர் போங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக போனாலும் சரி, குரூப்பில் போனாலும், எப்படி போனாலும் ஃப்ளைட்டில் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க கூட உங்களுக்கு உங்களோட லைஃப்பை வந்து மாற்றிடலாம். அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடந்து நானே கண்கூட பார்த்துருக்கேன். அப்படி ஒரு விஷயம் நடந்து தான் நானே இந்த டூரிசம் ஃபீல்டில் இருக்கேன். சரிங்களா? அதனால் நம்ம அதிரே எஃப்எம் மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக டூர் போங்க, நல்ல விதமாக டூர் போங்க, நல்லவங்களை பார்த்து தேடி போங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.